அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்களுடைய சர்ஃபான் பிளாக் BA2 சேனல். பேசுகிறதுக்கே மூடு இல்லை. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் விட போகிற சேனல் தானே. எல்லாமே முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி. யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரிமோட் ஃப்ரம் யூடியூப். சர்ஃபான் BA vlog மொத்தமாக இனிமேல் யூடியூப் சேனலுக்கு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு விரட்டி அனுப்பிவிட்டாங்க இன்றைக்கி காலையில். ஏன் லேட் ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்டிங்கல்ல. அதுதான் நடந்தது. நானும் ஏதாவது வீடியோவில் பிரச்சனை அப்படின்னு நானும் பலதரப்பட்ட வீடியோக்கெல்லாம் ரெடி பண்ணினேன். கடைசியில் வீடியோலாம் பிரச்சனை இல்லை தம்பி, உங்கள் சேனலுக்கே பிரச்சனை, மானிட்டைசேஷனும் இல்லை, சேனலுமே இல்லை, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யுனைடெட் ஸ்டேட்ஸ் எதிர்வரும் ஜனவரி 19 சைனாவோட டீல் ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஆப் ஸ்டோர்லேருந்தும் அதே மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் டிக்டாக் ஒட்டுமொத்தமாக ரிமூவ் பண்ண சொல்லி. நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்கணுமாமே. தவறு செய்கிறது யார், மன்னிப்பு கேட்குறது யார் இல்லையா? டிக்டாக் சாம்ராஜ்யங்கள் விரைவில் முடிவுக்கு வரலாம். ப்ரேயர், அதாவது பிரார்த்தனைக்கு மேலே உயர்ந்த பாதுகாப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. Allahu Ekber, Allahu Ekber. Sabaha 20 nefer gelsin. Allahu Ekber, Allahu Ekber. Allahu Ekber. ட்ரோன் மூலம் விமானத்தை தாக்கி இருக்கிறாங்க. தாக்குதலுக்கு இலக்காக இருக்குது விமானம். அதனால்தான் கசகஸ்தானில் அந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி 2004 டிசம்பர் 26 உலகமே ஒரு செகண்ட் அமைதியாகின நாள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என்ன நாள் பார்க்கலாம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சில வீடியோக்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு. இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யூடியூப் சேனல் 3 சேனல்லையும் நானும் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு. இல்லை, மானிட்டைசேஷனை கட் பண்ணிட்டாங்க. யூடியூப் ப்ரோக்ராம் இந்த என்னது சொல்கிறது, யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னர்லேருந்து நம்மளையே விட்டோ பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. அவங்களுக்கும் யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்க. பார்ட்னர் ப்ரோக்ராமும் இல்லை, யூடியூப்புக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி காலையில் ஜிமெயிலில் போட்டு அடி வயிற்றில் புளியை கரைச்சிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நம்ம பார்வையாளர்கள் நம்ம நியூஸை பார்க்குறது கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு விட்டாச்சு. உங்களுக்கே தெரியும், மிஞ்சினா ஒரு 10 மணிக்குள்ளே சரி நியூஸ் வரும். இவ்வளோ காலத்துக்கும் யூடியூப் வரலாற்றிலேயே 12 மணிக்கு நியூஸ், காலை நியூஸை 12 மணிக்கு அப்புறமா காலை வணக்கம் சொல்லி போட்டது இன்றைக்கி தான் முதல் தடவை. அப்படி ஒரு கஷ்டம் இன்னைக்கு பாடாக படுத்திட்டாங்க. வாட் அபவுட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? போலீஸ் ட்ரைனிங் இல்லது, யூடியூபோடைய பாலிசி ட்ரைனிங். அவங்க பாலிசியெல்லாம் நான் மீறிட்டேனா? நிறைய பேர் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? இந்த கெட்ட வார்த்தை பேசின மாதிரி, இந்த ஒருத்தர் அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் திட்டினார் அப்படின்னு ஒருத்தர் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாங்க. அந்த வீடியோ அது எல்லாமே ரிப்போர்ட் நிறைய பேர் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க போல். எல்லா வீடியோக்கும் சேர்த்து ரிப்போர்ட் அடித்து சர்ஃபானுடைய சேனலை மொத்தமாகவே தூக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. சர்ஃபான் BA vlog 2, சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ, சர்ஃபான் BA vlog எல்லா சேனலும் மொத்தமாக முடங்கி இருந்துச்சு. ஸ்தம்பிதமாக இருந்ததுக்கப்புறமா நான் உடனே பாலிசி ட்ரைனிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் திங்கிங் another look we confirmed that your content does not violate our community guidelines. நாங்கள் இன்னொரு பக்கமாக விசாரித்து பார்த்தோம், உங்களால் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் மீறப்படலை அப்படின்றதுக்கு நாங்கள் சோதனை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் எந்த ஒரு தவறுமே பண்ணலை அப்படின்னு யூடியூப் நாங்கள் மீண்டும் பார்வையிட்ட பிறகு உங்கள்
வீடியோவில் எந்த தவறும் இல்லை. எங்கள் தவறு உங்களுக்கு ஏற்படுத்திய விரக்திக்கு வருந்துகிறோம். மேலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவதை பாராட்டுகிறோம். அட பாவிகளா, கொஞ்ச நேரத்தில் ஒட்டுமொத்த சர்பானுடைய சாம்ராஜ்யத்தை சரிச்சிட்டு மன்னிப்பு கேட்குறீங்களா? நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. கடைசியில் வி ஆர் சாரி ஃபார் த என்னது ஆர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக மெசேஜ்லேயே முடிச்சுட்டு போயிட்டானுங்க படுபாவிங்க. ஆனாலும் யூடியூப்காரனே சாரி கேட்க வச்சுட்டான்டா சர்பான். தம்பி கார்த்தி, நீ அதை சரித்திரத்தில் எழுது. சவுக்கத் அலி பாய், நம்ம சபகியாக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு பாய். வாங்க பார்த்துக்கலாம். நிறைய எதிரிகளையெல்லாம் களைப்பிடுங்க வேண்டி இருக்குது. கடைசா, கங்க்ராட்ஸ், யூ ஆர் அ யூடியூப் பார்ட்னர். ஃபைனலி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு நம்மளுடைய அனைத்து சேனலையும் மீண்டும் இணைத்து விட்டார்கள். சந்தோஷம். மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எத்தனை மணி கிடச்சிச்சின்னா 12:22 கடைசியாக அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அது அந்த அப்ரூவல் வந்து நேரத்தோடய கிடச்சிருச்சு. 12:22 இந்த மெசேஜ் வருது எனக்கு, ஓகே தம்பி நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு. இதோட மொத்த கனவும் நனவான மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, எல்லாம் போச்சு. இப்போ நான் யூடியூப் இருக்கிறதால தான் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, உறக்கம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, ஓகே, யூடியூப்பை போய்த்து இனி மக்களுக்கு சொல்லலாம் தானே, மக்களே நம்மள்ட்ட இனி யூடியூப் இல்லை, நம்மளுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஆளை விட்டுருங்க அப்படின்னு நைஸாக நல்வலான்னு பார்த்தா மறுபடியும்மா அப்படின்ற மாதிரி யூடியூப் உங்களைய விட்டு நம்மளையும் விட்டு பிரிக்கவே மாட்டாங்க போல இருக்குது. நம்மளுடைய உறவு அவ்வளவு பக்காவாக பிளான் பண்ணி யூடியூப் பண்ணியிருக்கிறாங்க, வச்சு பண்ணித்தாங்க. இன்றைக்கி சொன்ன நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது தூங்கி. முந்த நாள் 1 மணி நேரம் தூக்கம், நேற்றைய தூக்கமே இல்லை. பாதியில் நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்த வாக்களே. மெயினான காரணம் மெசேஜ். ஒரு நாளைக்கு ஒரு 500 மெசேஜ் வருது. 500 மெசேஜும் 10 நிமிஷம் 12 நிமிஷம் 15 நிமிஷம்னு வாய்ஸ் மெசேஜ் வருது. எல்லாம் கேட்டு ரிப்ளை பண்ணணும், நியூஸு எடிட் பண்ணணும், ரெடி பண்ணணும். எழுத்து, திரைக்கதை, வசனம், இயக்கம், எடிட்டிங் எல்லாமே நாம தானே. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, இதை பற்றி இன்னும் கொஞ்சத்தில் பேசலாம். முக்கியமான 2 விடயங்களை பார்த்துடலாம். முதலாவது விடயம், 35,000 உயிர்களை காவு கொண்ட பேராளி ஞாபகம் இருக்குதா? காலையில் சரியாக 9:40 to 9:50 இந்த பேரலை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இலங்கையில் 2004ஆம் ஆண்டு, இலங்கை என்ன உலகத்தையே நம்ம சொல்லலாம். உலகத்தில் குறிப்பாக நம்மளுடைய இலங்கையை பொறுத்தவரையில் பார்த்தா 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 காலை நேரம் 10:45 நினைக்கிறேன். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை. மறக்க முடியாத ஒரு நாள் இல்லையா? பல உறவுகள். சுனாமியில் இறந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் உண்மையிலேயே வாழ்க்கையில் மறக்க முடியாத வடுக்களில் ஒன்றாக, மனதில் என்றும் நீங்காத ஒரு ஆழ்ந்த வேதனை, கவலை, துக்கம், அது மறக்கவே முடியாது. பல உறவுகள், நண்பர்கள், உறவுகள், உடைமைகள் மக்களை ஒரு நிர்கதியான சூழலுக்கு மாற்றி அமைத்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அனைவரையும் ஒரு இடத்துல கொண்டாந்து நிறுத்துச்சு. ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் காலில் இருந்த செருப்பு கூட இல்லாமல் தலை தெறிக்க ஓடிய தருணம் அது. எல்லாரையும் ஒரு இடத்துல நிறுத்திச்சு. உயர்ந்த கட்டடங்கள், பாடசாலைகள் அப்படின்னு பல இடங்களில் எல்லாரும் ஓடி போய் ஏறினாங்க. மறக்க முடியாத வடுக்கள், உண்மையிலேயே ரொம்பவும் கவலையான தருணங்கள். இந்த குடும்பங்களைச் சேர்ந்த அனைவருக்குமே என்னுடைய பார்வையாளர்கள் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். எக்ஸ்க்ளூசிவான வீடியோ காட்சிகள் மற்றும் ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான எம்பேரிகர் ERJ 190 190 இந்த ஏரோப்ளைன் தான் விபத்துக்குள்ளானது. ஆனால் அதுக்கு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்குது அப்படின்னு, அதாவது ட்ரோன் மூலம் தாக்கி இருக்கிறாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிய வந்திருக்குது. அதன் பிறகு நடந்த திடுக்கிட வைக்கும்
தகவல்கள் மற்றும் காட்சிகள். விமானத்துக்கு உள்ளேயும் விமானத்துக்கு வெளியேயும் என்ன நடந்தது பாருங்க. Yani yeri değmekle bu kadar değişiyor şu an bilmiyoruz. Biraz normal oldu. Bakın oralar hangisi değişti. Allahu Ekber.
கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கொட்டி கிடந்தாலும் எதை அள்ளிட்டு போகும்போது ஒன்றும் இல்லை. செய்த நல்ல அமல்களும் பிரார்த்தனைகளும் மட்டுமே தான். நிறைய தடவை சொல்லிக்கொள்வது ஒன்று தான். எல்லாம் வல்ல இறைவனிடம் கேட்டுக்கொள்வதும் ஒன்று தான். ஈமானோடையே மௌத்தாகி களிமாவோடையே கரை சேர்த்துறணும் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் தீய குணமும் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடையே நம்மளை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளணும். மீண்டு எழும்பும் போதும் அதே நல்ல குணத்திலேயே நல்ல அமல்களோடு நம்ம தேடிக்கொண்டு சென்ற நல் செயல்கள் நன்மைகள், அந்த நன்மைகளோடையே நம்ம போயிடணும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடத்தை கற்பிக்கும். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சம்பவம், உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சம்பவம். ஒவ்வொருத்தருக்கும் சிலருக்கு நடந்திருக்கும், சிலருக்கு நடந்து கொண்டிருக்கும், சிலருக்கு நடக்கவிருக்குது. அது நடப்பவெல்லாம் நன்மைக்கே, நடந்து முடிந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடக்கவிருப்பதும் நன்மைக்கே. எதையும் நாமே சரி செய்ய வேண்டும். அதனால் எது வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நிலை தடுமாறாது நேர்மையையும் நியாயமான இறைவனுடனான பிரார்த்தனையும் முடிந்த வரைக்கும் உங்களில் நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய மனதார நீங்கள் இறைவனை வேண்டுங்க, இறைவனை பிரார்த்திங்க. இறைவன் ஒருவனே அனைவருக்கும் துணையாளன். என்ன பண்ணலாம்? அப்படியே நிறுத்திடலாமா? மக்களுடைய கருத்து கணிப்பின்படி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் 2வது வீடியோ நான் நினச்சேன். என்னையோட சாம்ராஜ்யம் மொத்தமாக சரிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்து என்னுடைய ஜிமெயிலை தூக்கிட்டாங்கன்னா சர்ஃபான் பிஏ vlog அப்படின்ற சாம்ராஜ்யம் இதுக்கு பிறகு இல்லை. நான் என்ன பேரில் வந்தாலும் சரி தான். சர்ஃபானுக்கு பதிலாக இர்ஃபான் வந்தாலும் சரி தான், இர்ஃபானுக்கு பதிலாக என்ன பானில் வந்தாலும் சரி தான். கடைசியில் பட்டர் ஜாம் பூசி அனுப்பிடுவாங்க. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்து நம்மளை தூக்கிட்டா அதுக்கு பிறகு சர்ஃபான் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யமே இல்லை. யூடியூப் பக்கம் நம்மளுக்கெல்லாம் இடமே இல்லை. கேட்டிலே வச்சு விரட்டி விட்டுருவாங்க என்றாகும்போது. பட்ட கஷ்டம் கொஞ்சமாக. சூடு காலத்துலேயும் கஷ்டம்தான், குளிர் காலத்துலேயும் கஷ்டம்தான். வண்டியில் உட்காந்து நியூஸ் போடுறதெல்லாம் அப்படி இருக்கும் சூடு காலத்தில். குளிர் காலத்தில் அந்த ஜெக்கெட்டெல்லாம் போட்டுட்டு நியூஸ் வாசிக்க முடியாது. சரியா? என்ன காரணம்? அந்த ஜெக்கெட்டோடைய சத்தம் சரசரப்பு கேட்கும் கை கால் அசையும் போது. நம்ம சும்மா பேசுறதுலேயே, நம்ம நியூஸில் பேசினாலும் கை கால் அசைச்சு தான் பேசுறது. அப்படி இருக்கும்போது அந்த சரசரப்பு சத்தம் கேட்கும். அதால் வண்டிக்குள்ளேருந்து நான் நியூஸ் போட்டாலும் குளிர்காலத்துலேயும் ஜெக்கெட்டை கழட்டி வச்சுட்டு தான் போடணும். அப்படியான சூழல். என்னால் முடிந்த அளவு இந்த சேனலால் முடிந்த அளவு நல்லது தான் பண்ணியிருக்கேன் தவிர யாருக்கும் கெடுதல் பண்ணலை. நான் சில வீடியோக்கள் போட்டு சிலருடைய மனதை நோக்க அடித்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களோட தவறைத்தான் சுட்டி காட்டினேன். அதே மாதிரி ஒருத்தர் செய்கிற தவறால் ஒட்டுமொத்த சமுதாயமும் பாதிக்குது அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்கிறேனே தவிர யாரையுமே நான் மனதை புண்படுத்தணும் அப்படின்னு இந்த சேனல் மூலமாக யாருக்குமே எந்த ஒரு செயலும் செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேலை அப்படி செஞ்சுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதுவும் மன்னிப்பு கேட்குறது நான் தவறு செய்யலை, இருந்தாலும் மனது புண்படுத்தினதுக்காக யாராக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இந்த சேனல் திருப்பி கிடைச்சது நான் செஞ்ச நல்லதுக்காகத்தான் தவிர நான் கெட்டது பண்ணியிருந்தா இந்த சேனல் அப்படியே இன்றைக்கி புட்டுட்டு போயிருக்கும், மொத்தமாக நக்கிட்டு போயிருக்கும். தெரியும், நம்ம இறைவனுக்கே தெரியும், பார்வையாளர்களுக்கும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு போராடுறோம் அப்படின்னு மக்களுக்காக. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் யூடியூப் கமெண்டில் பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்தும் பார்க்கணும், நான் தொடர்ந்தும் இந்த சேனலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மால் செலக்ட் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.